தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜென்சி தலைமுறை ஆதரவு யாருக்கு என்று தனது தரப்பு கருத்தை முன்வைக்க தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து திரு ரமேஷ் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். சமுதாய சீர்திருத்தத்தையும் பெண்கள் விடுதலையும் பெண்கள் முன்னேற்றத்தையும் இந்த மண்ணில் முன்வைத்த ஐயா பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு இளைஞரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவாக இருக்கிறார்கள். நேர்மையாக ஊழலற்ற தூய்மையான நிர்வாகத்தை கொடுத்த ஐயா காமராஜரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு இளைஞரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை, சமூக நீதி, விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்று கூறிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். நாட்டின் விடுதலைக்காக இந்த மண்ணில் தீரத்தோடு வாழேந்தி போராடிய வீரநாச்சியாரை தன்னுடைய கொள்கை தலைவராக கொண்ட ஒவ்வொரு பெண்மணியும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். தியாக உணர்வோடு இந்த மண்ணில் களமாடிய அஞ்சலை அம்மாளை ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் ஆதரவாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொள்கை தலைவர்களை ஏற்றுக்கொண்ட இன்றைய இளைய தலைமுறை தமிழக வெற்றி கழகத்தையும் நம்முடைய தலைவரையும் 2026 தேர்தலில் தன்னுடைய ஆதரவால் வெற்றி பெற வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். சரி, இந்த கொள்கைகள் எல்லாம் மற்ற கட்சியில இல்லையா? இதே கொள்கைகள் தானே மற்ற கட்சியும் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இந்த கொள்கைகள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இளைஞர்கள் அவங்களுக்கே ஓட்டு போட்டுருவாங்களே, நீங்க எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த கொள்கைகள் எல்லாம் பெயர் அளவுல மட்டும் வச்சுக்கிட்டு பேர் வச்சிய சோறு வச்சியான்ற மாதிரி கொள்கைகளை சரியாக பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தில் மக்களுக்கு அந்த கொள்கையின் பால் நின்று நல்லது செஞ்சிருந்தா ஏன் இளைஞர்கள் எங்களை தேடி வர போறாங்க? எதற்கு இங்க ஒரு மாற்று சக்தி தேவைப்படுகிறது? அதை நீங்க செய்யாததுனால தான் தேவைப்படுகிறது. சரி, இன்றைக்கு சமூக நீதி கொள்கைகள் நம்ம எடுத்து பேசுறோம். சமூக நீதிக்கு வித்திட்டவர் ஐயா மு.க. ஸ்டாலின். சமூக நீதியை காப்பாற்றியது திமுக தான். இப்ப கூட ஐயா முன்னாடி சொன்னாங்க, ஐயா கலைஞர் அவர்கள் ஆற்றிய பணியையும் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆற்றிய பணியையும் சொன்னாங்க. ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மண்ணிற்காக உழைத்து அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த சமூக நீதி இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக பார்த்து எப்படி நடத்தி கொண்டிருக்கிறது? அதன் பால் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆணவ கொலைக்கு விஜய் அறிக்கை விட்டாரா? ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றியது எங்கள் தமிழக வெற்றி கழகம். சமூக நீதி இந்த திமுக ஆட்சியில எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். சமூக நீதி எப்படி இந்த திமுக ஆட்சியில் இருக்கு நம்ம பார்ப்போம். இப்ப சமூக நீதி சமூக நீதி சமூக நீதின்னு திமுக சொல்லுவாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்றைக்கு நாடு முழுவதும் இந்தியா கூட்டணியை வழிநடத்துவது எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் தான். இந்தியாவையே வழிநடத்துவது எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் தான். கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசுன்னு இந்தியாவையே வழிநடத்துவது எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் சாதிவாரி கணக்காய் எடுப்பாங்க. சமூக நீதியை காப்பதற்கான முயற்சி எடுப்பாங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டா அதை எங்க ஓனர் பாஜக தான் எடுப்பாங்க, நாங்க எடுக்க மாட்டோம். இன்றைக்கு ஈரோட்டில் ஒரு விழா நடக்கும். தந்தை பெரியார் அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தனது பெயருக்கு பின்னால் இருந்த சாதி பெயரை தூக்கி எறிந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆனா அதே பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணுல ஒரு கட்சியினுடைய ஒரு அமைப்பினுடைய விழா நடக்குது. அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர், இப்படி சொன்னாலும் பிடிக்க நினைக்கிறேன், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த மேடையில் கலந்துகிட்டு ஏறத்தாழ 20 முறை அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நிர்வாகி அவருடைய பேரோடு சாதி பயிரும் சேர்த்து 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 அழைச்சாரு. இதுதான் நீங்க ஃபாலோ பண்ற பெரியாரிசமா? தன் பேருக்கு பின்னால் சாதி பெயரை தூக்கி எறிந்த பெரியார் மன்னல சாதி பெயரை வைத்தே பேர் சொல்லி கூப்பிடுகிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இதுதான் சமூக நீதியா? இதுதான் சாதி ஒழிப்பா? இதுதான் பெரியாரிசமா? இதுதான் நாங்க கேட்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய மகனே உங்களுடைய பேச்சை கேட்கலனா நீங்க அப்பான்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞர்கள் எப்படி உங்களை ஆதரிப்பாங்க? இங்க எங்க சமூக நீதி இருக்கு?
இங்க எங்க சாதி ஒழிப்பு இருக்கு? குடும்ப ஆட்சி மட்டும்தான் இருக்கு. மன்னராட்சி மட்டும்தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. இப்ப மன்னராட்சின்னு சொன்ன உடனே உண்மையிலேயே அண்ணன் செந்தில்வேல் அவர்களுக்கு கோபம் வந்துடும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, வாக்கு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த ஒருவரை எப்படி நீங்க மன்னராட்சின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொந்தளிப்பாரு. நெருப்ப கக்குவாரு. வெறுப்பை இல்ல, நெருப்பை தான் கக்குவாரு. நான் வெறுப்புன்னு சொல்லல, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ அந்த நெருப்பை கொண்டு போய் நீங்க கக்க வேண்டிய இடம் இது தெரியுமா? திமுகவினுடைய மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகனிடம். அவர் தான் சொல்றாரு, நான் சொல்லலங்க, உடனே என் மேல கோச்சிக்காதீங்க. ஐயா துரைமுருகன் அவர் தான் சொல்றாரு, எப்படி ராஜராஜ சோழன் இருக்கும் பொழுது ராஜேந்திர சோழன் புகழ் பெற்றாரோ அது போல ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புகழ் பெறுகிறார். மன்னராட்சின்னு சொன்னது நாங்க இல்ல, உங்களுடைய அமைச்சர் தான். இப்படிப்பட்ட இடத்துல சொல்லி இருக்கிறார். போதை இல்லாத ஒரு தமிழகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையோடு அரசியல் கட்சியாக துவங்கி நாங்கள் 2026 காலத்தை சந்திக்கும் பொழுது 2026 காலத்தை நாங்கள் சந்திக்கும் பொழுது ஆளுகின்ற திமுக கட்சி எப்படி இருக்குது? தன்னுடைய சொந்த கட்சிக்குள்ளேயே, அதுவும் ஆளுகின்ற கட்சி, ஒரு முதல்வர், தன்னுடைய காவல்துறையை தன் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய முதல்வர், அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர், அவருக்கே தெரியாத அவருடைய கட்சிக்குள்ள நேஷனல் லெவல்ல ட்ரக் மாஃபியா பண்ணக்கூடிய ஒரு கிங் பின் போதைப் பொருள் வியாபாரி இருக்காருன்றது. ஒரு போதைப் பொருள் வியாபாரியவே கட்சிக்குள்ள வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியாத நீங்க எப்படிங்க போதை இல்லா தமிழகத்தை உருவாக்க முடியும்? இளைஞர்களை எப்படிங்க போதையில இருந்து நீங்க காப்பாற்ற முடியும்? ரமேஷ், 10வது பாட்டில நான் குடிக்க அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்கன்னு யாரு பாடுனா? அண்ணே, அதையே நீங்க நடுநிலையோட இன்னொரு கேள்வி கேட்கணும். அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடியில மூடிய திறந்தே ஒருத்தர் போதையானார், அதை பத்தியும் பேசுவோமா? அது அவருக்கு சொல்லுங்க, நான் கேட்டோம். அப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் சினிமாவில் இருக்கக்கூடிய பாடல்களையும் பேசணும்னா தனியா ஒரு விவாதம் வைங்க, பேசுவோம். ஐயா உதயநிதியை பத்தி பேசுவோம், எங்க தலைவரை பத்தியும் பேசுவோம். அரசியல் கலன் வந்துட்டா அரசியலை பத்தி பேசுங்க. அரசியல் வேற, சினிமா வேறன்னு இங்க இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் தெரியும். ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது யாரு? திமுக. நம்புற மாதிரியா இருக்கு? தேர்தல் வாக்குறுதியில ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுகவுக்கு தெரிஞ்சது 3 விஷயம் தான், பிடிச்ச விஷயம் 3 விஷயம் தான். ஒன்னு ஊழல் செய்யறது, இன்னொன்னு ஊழல் செய்யறது, இன்னொன்னு ஊழல் மட்டும்தான் செய்யறது. அப்ப இப்படிப்பட்ட நீங்க பேசுங்க ரமேஷ், நீங்க பேசி முடிங்க, நீங்க பேசி. இப்படிப்பட்ட ஐயா இதுக்கு நான் பதில் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். ஏன் நீங்க ஒரு இளைஞர் ஐயா நீங்க சொன்னது கரெக்ட் ஐயா நீங்க சொன்னது கரெக்ட், 100% I will accept. இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர மாட்டீங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? பேசவே விட மாட்டீங்க. எப்படி உங்க அரசியல் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர போறாங்க? சரி முடிங்க, பேசுங்க. நாங்க சொன்னோமா? இப்ப நீங்க கோவப்படுறீங்கல்ல, அந்த கோவத்தை நீங்க யார் மேல தெரியுமா காட்டணும்? உங்களுடைய அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மேல காட்டணும். அவர் திரு பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சராக பொறுப்பேற்று ஓராண்டு முடிந்தவுடனேயே ஒரு ஆங்கில செய்தி நாளிதழுக்கு ஒரு பிரத்யேக பேட்டி கொடுக்கிறாரு. என்ன கொடுத்தாரு தெரியுமா? தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய வருமானம் எல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கு, அதுக்கு என்னடா காரணம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது 50% லீக்கேஜ் இருக்கு தமிழ்நாடுடைய வருமானத்துல. அந்த வருமானம் எங்க லீக்கேஜ் ஆகுது? டாஸ்மாக்ல லீக்கேஜ் ஆகுது. எப்படி டாஸ்மாக்ல லீக்கேஜ் ஆகுது? வரிகளே இல்லாம 50% வருமானத்திற்கு கள்ளச்சந்தையில் டாஸ்மாக்ல சாராயம் விற்கப்படுதுன்னு உங்களுடைய அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. உங்களுடைய அமைச்சர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. 30,000 கோடிக்கு ஊழல் செய்திருக்காங்க, அவரோட ஆடியோ வெளியே வந்துச்சு. அப்ப உங்களுடைய கோபத்தை எல்லாம் நீங்க காட்ட வேண்டியது உங்கள் கட்சி அமைச்சர்களிடம் முதல்ல. அங்க போய் காட்டுங்க. அவங்களே சொல்லும் பொழுது நீங்க நாங்க கேள்வி கேட்ட மட்டும் ஏன் கோபப்படுறீங்க? 2026ல மக்கள் சொல்லுவாங்க, இங்க இருக்க எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லலாம், ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. நன்றி திரு ரமேஷ். தொடர்ந்து ஜென்சி தலைமுறை ஆதரவு. கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல நண்பா, இல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்லங்க அமைதியா இருங்க. இல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். இல்ல இங்க அமைதியா இருக்க முடியலன்னா தயவு செய்து வெளியே போயிடலாம், இங்க கமெண்ட் அடிக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருங்க.